ராஜ மரபு கோயிலாக கண்டகி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த புனிதமான தீர்த்தக்கரை கண்டகி தீர்த்தம் வரையிலும் சிவபூமி என்றதை ஆதாரத்தோடு நிறுவிக்கொண்டிருக்கு. நீராகி நீருடன் சங்கமிக்கும் இடம். மாவட்டபுரத்துக்கு என்று தனி அடையாளம் இருக்கிறது. புண்ணிய கஷேத்திரத்தில் இன்றைக்கு மாவை கந்த பெருமான் ஆடி அமாவாசை மிக உன்னதமான சிறப்பு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இப்போ நாங்கள் நிற்கக்கூடியது கீரிமலை தீர்த்தக்கரையில் நிற்கிறோம். கண்டகி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த புனிதமான தீர்த்தக்கரை. குதிரைமுகன் நீங்க பெற்று மாரதிக புரதிக வள்ளி இங்கே இருந்து தான் தன் குதிரைமுகத்தை நீக்கி அதுக்கு பிறகு மாவட்டபுரத்தில் அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தை கட்டி வைத்ததாகலாம் வரலாறு இருக்குது. அப்படியான வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நாளில் மாவட்டபுரம் கந்தசுவாமியாருடைய தீர்த்தோற்சவம். மாவட்டபுரம் கந்தசுவாமியார் இங்கே தீர்த்தமாட வருவார். அதே சமயம் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கீரிமலை சிவனாரும் சேர்ந்து தீர்த்தமாட வருவார். அதோடு அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாலும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து தீர்த்தமாடுவார்கள். இப்போ தீர்த்தோற்சவம் எல்லாமே முடிந்து சுவாமிகள் அங்கே பின்னால் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இன்றைய நாள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த காட்சியெல்லாம் பார்க்க வரும். அதோடு இன்றைய நாள் சிறப்பாக ஆடி அமாவாசை. இந்த பிதிர்க்கடன்களை நிறைவேற்றக்கூடியவர்கள், குறிப்பாக தந்தையை இழந்தவர்களுக்குரிய அந்த பிதிர்க்கடன் நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஒரு புனிதமான நாளில் இன்றைய நாளில் தீர்த்தோற்சவம் நடந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான காட்சியை தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியாக இப்பொழுது நாங்கள் நிற்கக்கூடியது மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய முன்பகுதியில் நிற்கிறோம். நேற்றைய நாளில் தேர் திருவிழா பஞ்சரத பவனி மிகச் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. காணொலி பதிவேற்றியிருந்தான், பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள், நிறைந்தவர்கள் பார்த்துருந்தீர்கள். அப்படியாக நேற்றைய நாளில் வலம் வந்திருக்கக்கூடிய ரதங்கள் அங்கே நிற்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. இப்பொழுது சுவாமி அங்கே வசந்த மண்டபத்தில் பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு சுவாமியார் எழுந்தருளி வரக்கூடிய அந்த காட்சி. இங்கே இருந்து தீர்த்தமாடுவதற்காக புனித தீர்த்தக்கரையான கீரிமலை கண்டகி தீர்த்தக்கரையை நோக்கி முருகப்பெருமான் செல்லப்புற. முருகப்பெருமான் மட்டுமல்ல, விநாயக பெருமான், அம்மையப்பன், அதே மாதிரியாக சண்டேஸ்வரர் என அங்கே நீங்கள் பார்க்கலாம். எழுந்தருளி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே என்னுடைய முத்துக்குமார சுவாமியார் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. அழகான அலங்காரத்தில் வண்ண மலர் மாலைகள் எல்லாமே சூடி அழகாக அங்கே அவர் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தீர்த்தமாடுவதற்காக செல்வதற்காக. இன்றைக்கு ஒரு புனித நாள். முன்னர் நான் சொன்னது மாதிரி ஆடி அமாவாசை என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு சிறந்த நாளில் முருகப்பெருமான் தீர்த்தமாடக்கூடியது மேலும் சிறப்பை தரும். அந்த கண்டகி தீர்த்தம் கூட அற்புதமான பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கக்கூடிய தீர்த்தம். இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியது. அங்கே பாருங்கள் முருகப்பெருமானுடைய அழகு. சுவாமிகள் இப்போ எழுந்தருளி அங்கே செல்வதற்கு தயாராகி இப்பொழுது செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. இன்றைய நாள் இந்த காணொலியில் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் தொடர்பான ஒரு தெளிவான வரலாறு, இந்த ஆலயத்தினுடைய தொன்மை, இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் தொடர்பாக நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். சிறப்பாக மயிரகிரி குருக்கள் அவர்கள் இந்த காணொலியில் இந்த ஆலயத்தினுடைய மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் தொடர்பான சிறப்புகளை வந்து பேசியிருக்கிறார். இந்த காணொலி வாயிலாக நீங்கள் அந்த விஷயங்களை வந்து பார்த்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். அப்படியாக இப்பொழுது சுவாமி ஊர்வலமாக இங்கே இருந்து அடியவர்கள் தோளிலே சுமந்து கொண்டு அங்கே கடற்கரையை நோக்கி, அந்த புனித தீர்த்தக்கரையை நோக்கி செல்லக்கூடிய காட்சி. காங்கேசந்துறை வீதி வழியாக வந்து இப்பொழுது கீரிமலையை நோக்கி சுவாமிகள் செல்ல போயிடும். அங்கே ராஜகோபுரத்தினுடைய தரிசனத்தை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். மாவை கந்த பெருமானுடைய தொன்மையான அந்த ராஜகோபுரத்தினுடைய தரிசனம், அந்த கோபுரத்தை காண்பித்த வண்ணமாக இப்பொழுது இங்கே நீங்கள் பார்க்கலாம். சுவாமிகள் வந்து இந்த வீதி வழியாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி. அழகான வெள்ளி மயிலேறி அங்கே முத்துக்குமார சுவாமியார் சென்று கொண்டிருக்கிறார்.
இப்பொழுது நாங்கள் நிற்கக்கூடியது கீரிமலை. சுவாமி அந்த வீதி வழியால் அங்கே தூரம் வந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். கீரிமலைக்கு வந்துட்டோம். இங்கே என்ன சிறப்பான இந்த நாளில் முருகப்பெருமான் அங்கே இருந்து வருவார். கீரிமலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எங்களுடைய சிவனார் உமாதேவி சமேதராக அவரும் வெளியில் வருவார். அவரும் வெளியில் வந்து சேர்ந்து தான் தீர்த்தமாடுறதுக்காக செல்லினோம். அதோடு இங்கே அருகில் இருக்கக்கூடிய ஒரு முத்துமாரி அம்பாளும் இந்த தீர்த்தக்கரைக்கு வருவாள். அங்கே சிவபெருமானுடைய அந்த ராஜகோபுரம் ஓம் நமச்சிவாய சிவசிவ என்று குறிப்பிடக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க நகுலேஸ்வர பெருமானுடைய அந்த ராஜகோபுர தரிசனம். இன்றைய நாளில் ஆடி அமாவாசை நிறைந்த மக்கள் வரையணும் என்றபடியால் இங்கே இந்த வீதிகளில் வந்து கடைகள் எல்லாமே சிறிய சிறிய கடைகள் எல்லாமே போடப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஒரு திருவிழா மாதிரியான ஒரு விழா கோலம் போன்றிருக்கிறதையும் பார்க்குறோம். அப்படியாக இப்பொழுது இந்த பக்கம் சத்தம் கேட்குது. எங்களுடைய சிவபெருமான் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தரிசனத்தையும் அவர் எப்படி வாரார், என்ன அழகு கோலத்தில் வாரார் என்ற அந்த காட்சியை வந்து இப்போ நாங்கள் பார்க்கலாம். அங்கே 3 இடப வாகனங்கள் நடுவில் சிவனார் உமாதேவி சமேதராக சோமஸ்கந்தராக அங்கே எழுந்தருளி வந்திருக்கிறார். இங்கால விநாயகப் பெருமான், அருகில் முருகப்பெருமான் என 3 மூர்த்திகளும் அங்கே எழுந்தருளி வரக்கூடிய அந்த காட்சி மிக அழகாக சிவபெருமான் வந்து ஒரு நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோமஸ்கந்தரை பார்க்கல வந்து நேரில் ஒரு சுவாமியை நேரில் ஒரு தரிசனம் செய்கிற மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்கும். ஏன்னா அந்த பெரிய அளவிலான சோமஸ்கந்தருடைய அந்த உருவம் வந்து அவ்வளத்திற்கான ஒரு அழகு கோலத்தை தரும் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இவர்கள் இங்கே எழுந்தருளி வந்து கொண்டிருக்கணும். அந்த பக்கத்தால் வந்து கொண்டிருக்கணும். எல்லாரும் சேர போயினோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காளை மாடு, அது வந்து இங்கே இந்த சிவபெருமானுடைய ஆலயத்திலே சிவனுடைய வாகனமாக இருக்கக்கூடியது. இங்கே நீண்ட காலமாக இந்த ஆலயத்திலேயே பராமரித்து கொண்டு வருகிறார்கள். அவர் முன்னால் வர பின்னால் வந்து சுவாமிகள் எழுந்தருளி வரக்கூடிய அந்த காட்சி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாவட்டபுரத்திலிருந்து மெதுவாக நடந்து இங்கே முன்னால் விநாயகப் பெருமான், அடுத்ததாக அம்மையப்பன் இருவரும் வரையினும், அடுத்ததாக முத்துக்குமார சுவாமியார் அங்கே மயிலேறி வந்து கொண்டிருக்கிறார். இங்காளி பக்கம் சிவபெருமான், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் என அவர்கள் வந்து இடப வாகனம் மூவரும் வந்து கொண்டிருக்கணும். இப்பொழுது எல்லாருமே இணைந்து இந்த இடத்துல சேர்ந்து பயணிக்க போகிறார்கள். அந்த காட்சி, அந்த சங்கமத்தை வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம். இங்கே மட்டும்தான் நான் நினைக்கிறேன் இப்படியான ஒரு காட்சியை பார்க்கலாம் என்று. வேறு எந்த ஆலயங்களையும் இவ்வளவு சாமிகள் ஒரே சேர ஒரு இடத்திற்கு சென்று தீர்த்தமாட செல்லக்கூடிய அந்த காட்சியில் நான் நினைக்கிறேன் வேறு இடத்துல பார்க்க முடியாது என்று. இருந்தால் அப்படி எது நடக்கிறதுனா கீழே பதிவு செய்யுங்க. அப்படியாக தீர்த்தமாடுவதற்காக இப்போது சென்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அதில் முன்னுக்கு பிள்ளையார் போகிறார், அடுத்ததாக வந்து சிவன் வாரார், அதுக்கு பிறகு பிள்ளையார், அதுக்கு பிறகு முருகன், அதுக்கு பிறகு அங்கேயே முருகப்பெருமான். ஏன்னா அந்த ஒரு தந்தைக்கு பின்னால் அப்படியே வரிசையில் வார மாதிரி இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது அந்த காட்சியை பார்க்கல. அப்படியாக இப்போ தீர்த்தக்கரையை நோக்கியதாக இந்த சுவாமிகள் அனைவருமே சென்று கொண்டிருக்கணும். இன்னும் அந்த நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய முத்துமாரி அம்பாள் இன்னும் இந்த இடத்துக்கு வந்து சேரையில் அவன் வந்தோடனே அங்கே தீர்த்தக்கரையில் வந்து தீர்த்தமாடுவினோம். இன்று புனிதமான அந்த ஆடி அமாவாசை நாளும் என்றபடியால் இந்த தீர்த்தக்கரையில் நிறைந்தவர்கள் வருகை வந்து தங்களுடைய எதிர்கடன்களை இந்த இடத்துல தங்களை விட்டு மறைந்தவர்களுக்குரிய அந்த கடமையை வந்து இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறோம். மிகச்சிறப்பாக நிறைந்தவர்கள் காலை வேளையில் இந்த இடத்துல வந்து திறந்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அத்தோட முருகப்பெருமானுடைய சிவபெருமானுடைய இந்த தீர்த்தோற்சவத்தை காணுவதற்கு நிறைந்தவர்கள் வந்திருக்கிறார். எல்லாருமே ஒரு சேருவாக இங்கே இந்த வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இப்பொழுது நாங்கள் இங்கே தீர்த்தோற்சவம் இடம்பெறப் போகின்றது. தீர்த்தக்கரைக்கு வந்துட்டு நிறைந்தவர்கள் இங்கே முன்னரே வந்து தீர்த்தம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அமாவாசை பிதற்கடன் நிறைவேற்ற வந்திருக்கக்கூடியவர்கள் சுவாமிகள் இப்பொழுது தீர்த்தமாட போகிறார்கள். அந்த காட்சியை பார்க்கலாம். அந்த காட்சியை பார்த்தவண்ணமே மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வரலாறு, அந்த சிறப்புகள் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கிறோம். ஈழத்தினுடைய மகோன்னதமான திருத்தலங்களிலே, அதிலும் முருகப்பெருமானுடைய மகோன்னதமான தலங்களிலே மாவட்டபுரத்துக்கு என்று தனி அடையாளம் இருக்கிறது. சிவாகமோக்தமான வேத மரபும் ஆகம மரபும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெரும் முருகனுடைய திருக்கோயில் ஈழத்திலே இருக்கிறது என்றால் அது உடனடியாகவே சொன்னால் முதலாவதாக கைகாட்ட வேண்டிய கோயில் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் என்று பண்டிதமணி போன்ற பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கே ஆகமோக்தமான வழிபாடு மிக பலமாக இருக்கிறது. இந்த பெருமானை அபிஷேக கந்தன் என்று கொண்டாடுகிறார்கள்.
இந்த பெருமானுடைய மூலஸ்தானத்திலே பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராக எழுந்தருளியிருக்கிறார். காங்கேய பெருமானாக விளங்குகிறார். இந்த பெருமானுடைய விக்கிரகம் மாருதப்புரவிகவல்லி என்று சொல்லக்கூடிய சோழ இளவரசியாலே கொண்டு வந்து இறக்கப்பட்ட இடம்தான் காங்கேசன் துறை. அந்த துறை அதனால்தான் அந்த கேகேஸ் என்று சொல்லப்படுகிறது. அங்கிருந்து நகர்வரையான அந்த பாதையே அந்த காங்கேயனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பேரிலே நாங்கள் கேகேஸ் ரோட் என்று சொன்னாலும் ஆங்கிலத்திலே சுருக்கி சொன்னாலும் காங்கேசன் வீதி என்று அது பெருமானுடைய பேரிலே அமைந்திருக்கக்கூடிய சிறப்பை பார்க்கிறோம். அந்த வீதி நெடுகிலும் அந்த நகரிலே யாழ்ப்பாண நகரத்திலே தொடங்கினால் காங்கேசன் வீதியிலே இறங்கினால் அது மாவட்டபுர பெருமானுக்கான வீதியாக நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அப்படி அந்த வீதி அப்படியே கண்டகி தீர்த்தம் வரையிலும் பயணிக்கிறது. அந்த பெரிய பரப்பிலே பெருமானுடைய அந்த திருவுலா அமைகிறது. பெருமானுடைய உலாக்களிலே 2 திருவுலாக்கள் முக்கியமானது. ஒன்று மாவட்டபுரத்தினுடைய ஒரு எல்லையிலே இளவங்கக்கூடிய அந்த மாவட்டபுரம் என்றது பெரிய திருக்கோயில், பல திருக்கோயில்களை உள்ளடக்கிய பெரிய திருக்கோயில் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மாவட்டபுரத்தினுடைய ஒரு எல்லையிலே இருக்கக்கூடிய துர்காபரமேஸ்வரியாக விளங்கக்கூடிய தெல்லிப்பள்ளி துர்க்கையம்பாளுடைய திருக்கோயிலுக்கு பெருமான் விஜயதசமி மானம்பு உற்சவத்துக்காக எழுந்தருளுகிறார். இன்னொரு பெருமானுடைய மகோத்சவத்தினுடைய இன்னொரு அந்த தீர்த்தோத்சவத்துக்காக பெருமான் நகுலேஸ்வரத்தை நோக்கி பயணிக்கிறார். இப்படி அந்த பெருமானுடைய அந்த பயணம் என்பது, பெருமானுடைய உலா என்பது மிகச் சிறப்பானது. ஒன்று விஜயதசமி உலா, அது மானம்பு உற்சவத்துக்காக எழுந்தருளக்கூடிய உலா, மற்றது தீர்த்தோத்சவத்துக்காக எழுந்தருளக்கூடிய விழா என்று சொல்லி இந்த விழாக்கள் மிக முக்கியமானது. அதிலும் இந்த 25 நாட்கள் மகோத்சவம், அதனுடைய மகோத்சவத்தினுடைய நிறைவு நாள் இந்த ஆடி அமாவாசையாக விளங்குகிறது. அது மிகச் சிறப்புடைய ஒன்று. இந்த அளவிலே இந்த திருக்கோயில் சோழ இளவரசியாக இருக்கக்கூடிய மாருதப்புரவிகவல்லியோடு தொடர்பு பட்டது என்று நாங்கள் காட்டிக்கொண்டாலும் அதற்கு முன்னரேயே இந்த இடத்திலே முருக வழிபாடு, வேல் வழிபாடு இருந்தது என்று இன்றைக்கும் சான்றாக அந்த பெருமானுடைய கருவறையிலே வேல் இருக்கிறது. அந்த வேல் மாருதப்புரவிகவல்லிக்கும் உட்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அந்த பெருமானுடைய அந்த கருவறை மூலஸ்தானம் இன்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானம் என்பது சோழ கட்டமைப்புக்கு உட்பட்டது, கட்டிடக்கலையிலே இருக்கக்கூடியது, இன்றைக்கும் தொல்பொருளாக விளங்கக்கூடியது என்று கருதப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய பெருமானுடைய விக்கிரகம், சண்முக பெருமானுடைய விக்கிரகம் எல்லாம் மிக பழமையானது என்று கருதப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் நல்லூரிலே கந்தசுவாமி கோயிலை பார்த்தோம் என்றால், நல்லூர் கந்தசுவாமி கோயில் முன்னர் ஒரு கோயில் இருந்தது என்றதுக்கான அடையாளம் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோயில் ரகுநாத மாப்பான முதலியார் அவர்களாலே ஸ்தாபிக்கப்பட்டது. அதிலே இருந்து தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வரலாறு தொடங்குகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் எல்லாம் அப்படித்தான் தொடங்குகிறது. ஆனால் மாவட்டபுரத்தை பொறுத்தவரையில் இது ஒரு 1000 ஆண்டுகள் நீடித்த, 1000 ஆண்டுகள் மிக இறுக்கமான நீடித்த வரலாறு இருக்கிறது. அதற்கும் மேற்பட்ட வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த அளவிலே அந்த நீட்சி என்பது மிக முக்கியமானது. ஒன்று ராஜ மரபு கோயிலாக இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் இருக்கிறது. அதிலே இன்னொன்றை சொல்ல வேண்டும். இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலே இந்த காங்கேயமூர்த்தி விக்கிரகம் வந்து இறங்கியதாலே காங்கேசன் துறை என்றது ஒரு செய்தி. ஆனால் தட்சிண கைலாச மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய வடமொழி நூல் என்ன சொல்லுகிறது என்றால், சூரசம்ஹாரம் எல்லாம் முடித்து பெருமான் மீளவும் கைலாச மலையிலே எழுந்தருளியிருக்கிறார். அப்போது வள்ளி தேவசேனா தேவியர்களோடு பேசிக்கொள்கிறார். இங்கே இப்படியெல்லாம் நடந்தது என்று. அவர்கள் இந்த தலங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவர் ஆகவே தேவியர்களோடு கூடி தோணியிலே கப்பலிலே ஏறி பயணிக்கிறாராம். பயணித்து மாவட்டபுரத்திலே காங்கேசன் துறையில இறங்கினார். பெருமானுடைய திருவடிப்பட்ட இடம் காங்கேசன் துறை. அந்த காங்கேய பெருமான் இறங்கிய இடம் காங்கேசன் துறை என்று அந்த புராணம் பேசுகிறது. ஆக காங்கேய பெருமானோடு நேரே தொடர்புபட்ட தீர்த்தம் பெருமானுடைய திருவடிப்பட்ட தீர்த்தம். அந்த தீர்த்தம் கண்டகி சமுத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தீர்த்தத்துக்கு இன்றைக்கு பெருமான் எழுந்தருளுகிறது என்பது மிக உன்னதமான சிறப்பு. ஆடி அமாவாசை மிக உன்னதமான சிறப்பு. அது பிதர்களுக்கு மிக பிரீதி கொடுக்கக்கூடியது என்று சொல்லுவார்கள். பிதர்கள் என்றால் யாரு? எங்களுடைய முன்னோர்கள். ஆக எங்கள் வழியாக எங்கள் முன்னோர்கள் இந்த பெருமானை பூஜித்து வந்திருக்கிறார்கள், வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அந்த பெருமான் இந்த இடத்திலே தீர்த்தோத்சவம் கண்டருளி எங்களுக்கும், எங்கள் முன்னிருக்கக்கூடிய 21 தலைமுறைக்கும், எங்கள் பின்னே வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் அது பாவ விமோசனம் கொடுத்து எல்லோரையும் ஆட்கொள்ளக்கூடியதான உற்சவமாக இந்த தீர்த்தோத்சவம் காணப்படுகிறது. இந்த மகோன்னதமான கோயிலை பொறுத்தவரையிலே நிறைய பேசலாம். இங்கே இருக்கக்கூடிய சப்பரம் மிக உயர்ந்த சப்பரம், அதாவது இலங்கையிலேயே மிக உயரமான அசையங்கட்டுமானமாக மாவட்டபுரத்து பெருமானுடைய சப்பரத்தை பேசுகிறார்கள். அதே போல இங்கே இருக்கக்கூடிய சண்முக பெருமான் எழுந்தருளக்கூடிய அந்த
மகோத்ர மகாரதம் என்பது தனித்துவமான கட்டமைப்போடு கூடியதாக காணப்படுகிறது. அதுபோல இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலில் உழைக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த ஸ்தலத்துக்கு ஒரு மரபு வழியான அந்த வரலாற்று தொடர்பு உடையாத அர்ச்சக மரபு இருக்கிறது. ஆதீன கர்த்தர் மரபு இருக்கிறது. ஆதீனம் என்றால் ஆளுகைக்குட்பட்டவர்கள், ஆளுகை செய்யக்கூடியவர்கள் என்ற பொருள். அங்கே இருக்கக்கூடிய தர்மபுரமாக இருக்கட்டும், திருவாவடுதுறையாக இருக்கட்டும், அந்த ஆதீனங்களுக்கு கீழே பல திருக்கோயில்கள் ஆளுகை செய்யப்படுகிறது. அதுபோல இங்கே இருக்கக்கூடிய பெரிய திருக்கோயிலாக இருக்கக்கூடிய மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலை ஆளுகை செய்யக்கூடிய சிவாச்சாரிய மரபு மகாராஜஸ்ரீ என்கிற அந்த முன்னோட்டோடு கூடியவர்களாக, ஏனென்றால் அவர்கள் அந்த பழைய அரசர்களுக்கு, தமிழரசர்களுக்கு ராஜகுருவாக விளங்கினார்கள் என்கிற அந்த சிறப்போடு மகாராஜஸ்ரீ, ராஜராஜஸ்ரீ என்கிற முன்னோட்டோடு விளங்குகிறது. இங்கே இருக்கக்கூடிய அந்த துரைச்சாமி குருக்களாக இருக்கட்டும், முன்னே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய குருக்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஆளுமைகளாக விளங்கினார்கள். அண்மை காலத்திலே வாழ்ந்த சண்முகநாத குருக்கள் மிகப்பெரிய ஆளுமையாக, அவர் ஆங்கிலத்திலே அந்த காலத்திலே மிக நெருக்கடியான சூழல்லே, மிகவும் பயங்கரமான சூழல்லே, இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே அகப்பட்டு போன அந்த சூழலிலே தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து கொண்டு இந்த கோயிலுக்காக இறங்கி அந்த படையினர்களோடும் போரிட்டு நன்றாக ஆங்கிலம் பேசுவார். ஆகவே வாதிட்டு கொண்டு இந்த பெருமானை நான் பூஜை பண்ணத்தான் வேண்டும், பூஜை பண்ணியே தான் தீருவேன் என்று அப்படி பணியாற்றியவர். அவருடைய புதல்வராக விளங்கக்கூடிய ரத்னசபாபதி குருக்கள் அவர்கள், மகாராஜஸ்ரீ ரத்னசபாபதி குருக்கள் அவர்கள் இப்போது ஆதீனகர்த்தராக விளங்குகிறார். அவருடைய இளவலாக விளங்குகிற, இளைய சன்னிதானமாக விளங்குகிற ஞானஸ்கந்த குருக்கள் அவர்கள் இந்த முறை மகோத்சவத்திலே மகோத்சவ குருவாகவும் பணியாற்றுகிறார். ஆக இந்த தலைமுறையானது நீட்சியாக நீண்ட ஒரு 1000 ஆண்டு நீட்சியோடு, முதலாவதாக வந்த பெரிய மனதுளார் என்கிற தீட்சிதரை சோழ மன்னன் கொண்டு வந்தான். அதாவது ஒரு தீட்சித மரபிலே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதர் ஒருவரை அழைத்து கொண்டு வந்து இங்கே குடியேற்றினான் என்று சொல்லுகிற அந்த மரபு இன்றைக்கும் 1000 ஆண்டுகளாக நீண்டிருக்கிறது. 1000 ஆண்டுகள் நீட்சியான பழமையான முருகமூர்த்தி இங்கே இருக்கிறார், ஸ்கந்தமூர்த்தி இங்கே இருக்கிறார், கருவறையிலே இருக்கிறார். நீண்ட ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, நீண்ட பிரபந்தங்கள் இருக்கிறது. இப்படி பல வகை சிறப்போடு கூடிய இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலிலே நடக்கக்கூடிய பெரிய திருவிழாக்கள் சென்ற ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடந்த பிறகு ஒரு உத்வேகத்தோடு நடக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவிலே இன்றைக்கு நடக்கக்கூடிய தீர்த்தோத்சவமாக இருக்கட்டும், தலபுராண ஐதீக உற்சவமாக விளங்கக்கூடிய காங்கேசன்துறை கடலில் நடக்கக்கூடிய கப்பல் திருவிழா, நடைபெற இருக்கக்கூடிய கப்பல் திருவிழாவாகட்டும், எல்லாமே பெருமானுடைய அந்த அருட்கருணையை வெளிப்படுத்துவதாக விளங்குகிறது. அந்த மாவை கந்த பெருமான் துரகானன விமோச்சனபுரி என்று இதை சொல்லுவார்கள். ஏனென்றால் துரகம் என்றால் குதிரை, கச்சர், ரத்த, துரக்க, பத்தாது என்ற 4 வகை சேனைகளை சொல்லுவோம். அந்த மாமுகம், அது குன்ம நோயினாலே அந்த மாருதபுரவிகவல்லிக்கு ஒரு குதிரை போன்ற ஒரு முகம் இருந்ததாம். அந்த முகத்தை நீக்கிய தலம், அதனாலே இது துரகானன விமோச்சனபுரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்தலத்திலே விளங்கக்கூடிய அந்த ஸ்கந்தமூர்த்தி, கார்த்திகேயமூர்த்தி, ஞானஸ்கந்தமூர்த்தி, காங்கேயமூர்த்தி எங்கள் எல்லோரோடும் இருந்து எங்களை வாழ்விக்கட்டும் என்று பிரார்த்திப்போம். நன்றி. அப்படியாக மாவை கந்த பெருமான் தொடர்பான வரலாறுகள், மாவை கந்த பெருமானுக்கே உரித்தாக இருக்கக்கூடிய சிறப்புகள் என பல்வேறு விஷயங்களை மயூரகிரி குருக்கள் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக விளக்கியிருந்தார். நீங்களும் இந்த ஆலயம் தொடர்பாகவும் இந்த ஆலயத்தினுடைய தொன்மை வரலாறு தொடர்பாகவும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியாக அதே சமயம் நீங்கள் இங்கே சுவாமிகள் தீர்த்தமாடி இருக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்துருக்கீங்க. இப்பொழுது தீர்த்தோற்சவம் நிறைவுட்டு சுவாமிகள் மீளவும் இங்கே இருக்கக்கூடிய முன்னாலே இருக்கக்கூடிய அந்த மடத்திலே தீர்த்தமாடியதன் பின்னர் சுவாமிகளை பாரக்கூடிய அந்த மடத்துக்கு செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம். அதே சமயம் இந்த நாளில் முன்னர் நான் சொன்னது மாதிரியே இந்த ஆடி அமாவாசைக்குரிய பிதிர்கடன்களுக்குரிய நிறைவேற்றக்கூடிய அந்த சிறப்பு பூஜை வழிபாடுகளை செய்யக்கூடிய அடியவர்கள் தொடர்ச்சியாக இந்த இடத்துல நீராடி தங்களுக்குரிய அந்த முன்னோர்களுக்கான அந்த கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
இந்த ஆடி அமாவாசை பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் அமாவாசை வருடத்திலே மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு வந்து ஒரு தனிச்சிறப்பாக பார்க்கிறேன். ஏன்னா ஆடி அமாவாசை வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்கமாக இருக்குது. அதனால் பித்ருக்கள் வந்து பூலோகத்திற்கு வருவதாக வந்து நம்பப்படுகின்றது. அதாவது நம்முடைய முன்னோர்கள் நம்மை விட்டு சென்றவர்கள் இந்த உலகை விட்டு பூலோகைக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் வந்து மீளவும் இங்கே வருவார்கள் என்ற மாதிரியான அந்த முன்னோர்களினுடைய நம்பிக்கை, அவர்களுடைய அந்த வழிபாட்டுக்காக இன்றைய நாள் வந்து சிறப்பு பெறுகிறது. இன்றைய நாளில் சிறப்பாக முன்னோர்கள் நினைத்து இந்த புனிதமான தீர்த்தக்கரைகள் வழிபாடுகளை மேற்கொண்டு அவர்களுக்குரிய அந்த ஒரு சிறப்பு நாள் பூஜையாக இந்த விஷயங்களை வந்து செய்து கொள்வார்கள். வணக்கம் வணக்கம். இந்த புண்ணிய கண்டகை தீர்த்தத்திலே மாருத புரவீக வள்ளி குதிரை முகம் நீங்க பெற்றது மாவட்டபுரம். அந்த வகையில் இந்த ஆலயம் காசிக்கு இணையானது. இந்த முத்துமாரியம்மன் கோயில் அங்கால போயக்கூடிய அருளம்பல சித்தர் எத்தனையோ சித்தர் இது சித்தர்கள் வாழ்ந்த சிவபூமியை ஆதாரத்தோடு நிறுவிக்கொண்டிருக்கு இந்த கண்டகை தீர்த்தம், கீரிமலை, மாவட்டபுரம் எல்லாம். அந்த வகையில் இந்த கடற்கரையில் அண்டிய பாருங்கள் எத்தனையோ சித்தர்கள் சமாதிகள் இருக்குது. சிவபூமி என்றதை ஆதாரத்தோடு நிறுவிக்கொண்டிருக்கு. திருமூலர் கூறுறது போல் திருமந்திரத்தில் சிவபூமி என்றதை ஆதாரத்தோடு நிறுவிக்கொண்டிருக்கு. அந்த வகையில் இந்த இடத்துல புண்ணிய கஷேத்திரத்தில் இன்றைக்கு தந்தைக்குரிய பிதிர்கடன் ஆடி அமாவாசை மிக மிக முக்கியம். அதே போல் தை அமாவாசையும் இவ்வாறான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ரெண்டும் செய்ய முடியாதாக்கள் மாலைய பட்சம் அமாவாசை ஒன்று இருக்குது, புரட்டாதி அமாவாசை. அந்த தினத்திலும் இந்த இறுதி கடன்களை நிறைவேற்றலாம் என்பதை எங்களுடைய அன்பான சைவ பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு கட்டாயம் தச்சிலா இன்றைக்கு ஒரு ஆசூசம் எங்களுக்கு துடக்கண்டு சொன்னால் அதை செய்ய முடியாத விடத்து தை அமாவாசையில் அதை செய்யலாம், அல்லது புரட்டாதி அமாவாசை மாலைய பட்ச அமாவாசையும் அதை நிறைவேற்றலாம். இன்றைய பொறுத்தில் இந்த கீரிமலையில் இன்றைக்கு தகப்பன் மகன் தமையன் 3 பேரும் தீர்த்தமாடுகிறாங்க. அருளல் தொழில் எல்லோருக்கும் பிதிர்கடன் நிறைவேற்றி அருளும் வழங்கியிருக்கிறாங்க. எங்களோட பஞ்சபூதத்தில் எங்களோட உடம்பு கடைசியாக இங்கே தான் வந்து நீராகி நீருடன் சங்கமிக்கும் இடம் புண்ணிய சேத்திரம் கண்டகை தீர்த்தம். வேளமுகத்து விநாயகனை தொழ, அதாவது விநாயக பெருமானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் அம்பாளாகிய முத்துமாரியம்மாளும் இங்கே இன்றைய 2026ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை தினத்திலே தீர்த்தமாடி இருக்கின்றார்கள். அதாவது நவுலாம்பிகா சமேத நவுலேஸ்வர பெருமான் ஆலயத்திலிருந்து விநாயக பெருமான் மற்றும் அடுத்த சோமாஸ்கந்த மூர்த்தியாகிய சிவபெருமான் அம்பாள் உடன், அதாவது பூமாதேவி ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத நாராயண பெருமான் ஆகிய 3 மூர்த்திகளும், அதே போன்று இன்றைய தீர்த்த பெருநாள் ஆகிய ஆடி அமாவாசை நன்னாளாக கொண்ட மாவைக்கந்த பெருமான் ஆலயத்திலிருந்து விநாயக பெருமான் மற்றும் அம்பாள், அதாவது சிவகாமி சமேத சுந்தரேஸ்வர பெருமானும், அதாவது வளமையாக இருக்கின்ற மகாவல்லி சமேதராக இருக்கின்ற சுந்தரேஸ்வர பெருமான் எழுந்தருளியாக இருக்கின்ற சுப்பிரமணிய பெருமானும் இங்கே தீர்த்தமாடி இருக்கின்றார்கள். அத்தோடு அருகிலே இருக்கின்ற முத்துமாரி அம்பாள் இங்கே தீர்த்தமாடி இனிதே எம்பெருமானுடைய தீர்த்தோற்சவம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. அதே போன்று தொடர்ந்து அடியார்களுக்கான அர்ச்சனைகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் கண்கொள்ளா காட்சியாக பார்க்கின்றீர்கள். மற்றும் இந்த பிதிர்கடன் வைபவமும் இந்த புண்ணிய தீர்த்தமாகிய கண்டகிரி தீர்த்தத்திலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படியாக மிகச்சிறப்பாக இன்றைய நாளில் நிறைந்த அடியவர்கள், கடந்த வருடம் இதை விட நிறைந்த அடியவர்கள் நான் கண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு காலை பொழுது இன்னும் நிறைந்தவர்கள் இங்கே வருவார்கள் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. கடந்த வருடம் இதில் நிற்கிறது கூட இடம் இல்லாமல் எல்லா இடமுமே மக்கள் கூட்டமாக இருந்தது. இன்றைக்கு இன்னும் இனித்தான் வரையணும். என்னடா இப்போ நான் பதிவு செய்கிறது வந்து காலை ஒரு 9 மணி அளவில். அப்படியாக இங்கால கீரிமலையில் இருக்கக்கூடிய சிறப்பான கீரிமலை தீர்த்த கேணி இருக்குது.
அந்த தீர்த்தக்கேணியில் வந்து தீர்த்தமாடி கொண்டிருக்கிறத பார்க்குறீங்க. இன்றைக்கு கலங்கிய நிலையில் இருக்குது. வளமையாக வந்து இந்த காணொலியை பதிவு செய்ய இதில் வந்து நல்ல பளிச்சென்ற நீல நிறத்தில் தண்ணி இருக்கும். இன்றைக்கு நிறைந்தவர்கள் குளித்து கொண்டிருக்கிறதால அது கலக்கமடைஞ்ச நிலையில் இருக்குது. அப்படியாக இன்றைய நாளில் சிறப்பாக தீர்த்தோற்சவம், சுவாமிகளினுடைய வருகை, அதை விட மாவட்ட புரங்கந்த சுவாமி ஆலயத்தினுடைய சிறப்பு வரலாறு தொடர்பாக எல்லாம் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன்னு நம்புகிறேன். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவு செய்யுங்க. இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க நிறைந்தவர்கள் இந்த கீரிமலை புனித தீர்த்தக்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி கீரிமலை நவுலேஸ்வரர் ஆலயத்தில் கூட சிவபெருமானுடைய தரிசனம் இந்த ஆடி அமாவாசை நாளில் சிவனுக்கு பூஜை, அர்ச்சனை, வழிபாடுகள், குறிப்பாக மோட்ச அர்ச்சனை எல்லாம் செய்வார்கள் மிகச்சிறப்பாக. அப்படியாக இங்கேயும் நிறைந்தவர்கள் வரிசையில் நின்று வழிபாடுகளை செஞ்சு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நான் உள்ளுக்குள்ளே போய்க்கல நிறைந்தவர்கள் அங்கே வரிசையில் நிற்கிறோம். டிக்கெட் எடுக்கிறதுக்கே வரிசையில் நின்று எடுத்துக்கொண்டு நிற்கிறோம். அப்படியாக இந்த நாளில் இந்த காணொலி வாயிலாக விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறேன். காணொலியை பார்வையிட்டவங்கள் அனைவருக்குமே நன்றி. தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.